பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். பேசாம ரவுடி ஆயிட்டுமால. தன்னுடைய வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருக்கு டெல்லியில நிறைய கான்டாக்ட் இருக்கும், காங்கிரஸ்ல, பிஜேபியில, கம்யூனிஸ்ட்ல, எல்லாத்துக்கும். விஜய் அவர்களுக்கு நம்பிக்கையான ஆளு எடுத்துட்டார். அவ்வளோ சிம்பிள் அஸ் தட். அமித்ஷா பார்க்கணும்னு நினைச்சாரு வச்சுங்க, விஜய் பார்க்கவே வேணாம், இவரே போய் பார்த்துட்டு விஜய்க்கு என்ன சொல்லணுமோ இவர் வெங்கட்நாராயணன் சொல்லிடுவார். அவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி இது மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதையும் மீறித்தான் அவர் அப்பாயின்மெண்ட் இருக்காருன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஒரு தமிழரை போடாம ஒரு கன்னடரை போட்டிருக்காங்க அப்படின்லாம். எங்க தெலுங்குக்காரனை வச்சுதான் நம்ம சமாளிச்சோம், அதே எங்க விட்டுருக்கீங்க, அதை விட்டுட்டீங்க. தமிழ்நாட்டை இப்போ உங்களுக்கு KN நேரு எப்படி, நிறைய பேர் அவங்க தெலுங்குக்காரன் தான் இருக்காங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்கு முன்னேற்ற கழகமாக கூட இருந்தது இல்லை, எல்லாருமே தெலுங்குவா இருந்தாங்களே. தமிழக அரசாங்கத்தில் ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பணத்தை எடுத்தார்கள் என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு விசாரணை கமிஷன் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தலைமையில் போட இருக்கிறார் விஜய். பஞ்சாயத்து தேர்தல் நடக்க போகுது சங்கர், அதுக்கு முன்னாடி எல்லாம் டெவலப் பண்றாரு. ஆயிடும், எல்லாரும் ஒரு 2-3 லீடருக்கு கைது ஆயிடுவார். அதுல இருந்து திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளில வரும். எப்படி அதிமுக அவல நிலையில் இன்று இருக்கிறதோ அதை விட மோசமாக திமுகவை செய்ய இருக்கிறார் விஜய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைகிறார் டெல்லியிலிருந்து டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா. வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். பரபரப்பான செய்தி நேற்று இரவு பார்த்திருப்பீங்க. அதுவும் டெல்லி சம்பந்தப்பட்ட விஷயம். டெல்லி சம்பந்தப்பட்ட விஷயம்னா கண்டிப்பா டெல்லி ராஜகோபாலன் கண்டிப்பா ஐபிசி தமிழ்ல பேட்டி கொடுக்க வந்துருவாரு. வெங்கட நாராயணன் அவர்களை பணி நியமனம் பண்ணியிருக்காங்க. டெம்பரரியா தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அங்க இருக்க போறார் டெல்லியில. இது மிகப்பெரிய அளவுல கான்ட்ரவர்சியா மாறி இருக்கு. இவருடைய ரோல் என்ன இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம ஏன் இது இஷ்யூவா மாறி இருக்கு அப்படிங்கிற குறித்து நீங்க கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும். இது இஷ்யூவா மாறி இருக்கிறது என்பது அரசியல். பொதுமக்கள், வாக்காளர்கள் நம்பிக்கை வைத்து விஜய் மீது வாக்களித்து விஜய் அரசாங்கத்தில் அமைத்திருக்கிறார்கள். விஜய் இன் டர்ன் அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆளை அனுப்பணும், அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆளை மந்திரியா போடணும், அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆட்களோட கூட்டணி வச்சுக்கணும். ஆக மொத்தம் காலங்கள் மாறி வருகின்றன. சிச்சுவேஷன் மாறுறதுனால தன்னுடைய வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருக்கு டெல்லியில நிறைய கான்டாக்ட் இருக்கும், காங்கிரஸ்ல, பிஜேபியில, கம்யூனிஸ்ட்ல, எல்லாத்துக்கும். அதை தவிர சினிமா துறையில் இருக்கிறதுனால சினிமாவை பற்றி அவர் நினைத்திருக்கலாம். விஜய் செய்தது சரி, முதலமைச்சர் செய்தது சரி. நீங்க நம்பிக்கை அங்கிட்ட பேசுறீங்க, நான் நம்பிக்கை அவங்க கிட்ட பேசுறேன். சங்கருடைய நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம். உங்க மூலமா தான் ஐபிசி தமிழ் நேயர்களுடைய நம்பிக்கை, உங்க மூலமா தான் உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்பிக்கை. இப்போ உங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்பிக்கை இருக்கும், ராஜகோபாலனும் சங்கரும் பேசினான்னா உங்க மேனேஜ்மெண்ட் வழக்குல மாட்டி விட மாட்டாங்க, ஜாக்கிரதையா பேசுவாங்க, லீகல் இம்ப்ளிகேஷன் இருக்காதுன்னு. சப்போஸ் நான் எதாவது பேசிட்டு நாளைக்கு எனக்கும் ஒரு சாதகமா பாதகமா இல்ல உங்களுக்கு ஒரு சாதகமா எவனா கல் அடிச்சான்னு வச்சுங்க, என் மேலேயோ இல்லை உங்க மேலேயோ. அதெல்லாம் அதுக்காக நம்பிக்கை முக்கியம். விஜய் அவர்களுக்கு நம்பிக்கையான ஆளு எடுத்துட்டார். அவ்வளவு சிம்பிள் அஸ் தட். தமிழ்நாட்டு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இருக்க போறார். அப்போ ரெப்ரசன்டேட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த இடத்துலதான் பிரச்சனையே கிளம்புது. ஒரு முன் அனுபவம் இல்லாத ஒரு நபரை அந்த இடத்துல போடணும் அப்படின்னு கேள்வி கேட்கறாங்கல்ல. கேள்வி கேட்கறது கரெக்ட் தான், கேள்வி கேட்கறது ரைட்டு. இப்ப பாருங்க, காங்கிரஸ்ல சாம் பெட்ரோடான்னு ஒருத்தர் இருக்கார். சாம் பெட்ரோடாக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் அவரையே வச்சிருந்தாங்க. அயல் நாட்டிலிருந்து பிரதமருக்கு ஆலோசகராக இருந்தார் அவர். டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் ராஜீவ் காந்திக்கெல்லாம் அவர் எப்படி வச்சிருந்தாங்க? இந்தியாவுடைய பிரதிநிதியா அமெரிக்காவை அவங்க எப்படி வச்சிருந்தாங்க? அவர் ஒரு குஜராத்தி, ஃபார் ரைட்டிஸ்ட் அவர். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையான. இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நரேந்திர மோடி அவர்கள் வைஷ்ணவ், அஸ்வினி வைஷ்ணவ் என்பவர் மந்திரியா இருக்காரு. 3 இலாக்கா கொடுத்திருக்காரு: ரயில்வேஸ், இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதே மாதிரி நரேந்திர மோடி தோத்து போயிட்டார். ஒரு அருண் ஜேட்லி, அப்பதான் பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கார் நரேந்திர மோடி. அந்த சமயத்துல நான் இருந்தேன் அவர் வீட்டுல. பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்திருந்தார். பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி டாக்டர் மன்மோகன் சிங் ஸ்டில் PM. அமித்ஷால தோத்து போயிட்டார். கேப்டன் அமரேந்தர் சிங் அருண் ஜேட்லி தோக்கடிச்சிட்டாரு. அந்த பேசிட்டு கைலாஷ் காலனி A44 இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்ப நரேந்திர மோடி திராளம் வந்துட்டாரு, மாட்டேன்னு விட்டார்.
ம். யாரு? அருண் ஜேட்லி. நான் இப்ப இந்த சோத்து போயிட்டு எடுத்துக்காது. பிரைம் மினிஸ்டர் சொன்னார், என் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்க, உன் மேல நம்பிக்கை இருக்கு, ம். உனக்கு 2 இலாக்கா தரேன்னு ஃபைனான்ஸும் டிஃபென்ஸும் கொடுத்த, தோத்து போகணும் உனக்கு. ம். எல்லாரும் கேட்டாங்க. ம். எதிர்க்கட்சி கேட்க வேண்டியது கடமை, கேட்கிறாங்க. ம். விஜயனுடைய கடமை பதில் சொல்ல வேண்டியது, இந்த வெங்கட் நாராயணன் ஏன் அனுப்புறோம்னு சொல்லிட்டு ம். பதில் சொல்லுவார். அவ்வளவுதான். அமைச்சருக்கு நிகரான பொறுப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உண்மையாலுமே என்ன ரோல் சார்? அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப தமிழ்நாடு சார்பா என்ன பேசுவாரு? எல்லா டிபார்ட்மெண்ட்டோட பேசணும், ஒருங்கிணைக்கணும். தமிழ்நாட்டுல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கார், தமிழ்நாடு ஹவுஸ்ல ஒரு சிறப்பு பிரதிநிதியா ஐஏஎஸ் ஆபீசர். அவரோட எங்க கூட போவார் இவரு. அஸ்வினி வைஷ்ணவ் நேர பார்க்க முடியும். இவர் வந்து விஜயனுடைய நம்பிக்கையான ஆள் இருந்தா கூட அந்த ஐஏஎஸ் ஆபீசர் சொல்லுவாரு. விஜயன் அஸ்வினி வைஷ்ணவ் பேசிட்ட அப்புறம் இவன் வெங்கட் நாராயண போய் பார்த்தாருன்னா நல்ல ஒரு அமித்ஷா பார்க்கணும்னு நினைச்சாரு வச்சுங்க. விஜய் பார்க்கவே வேணாம், இவரே போய் பார்த்துட்டு விஜய்க்கு என்ன சொல்லணுமோ இவர் வெங்கட் நாராயண சொல்லிடுவாரு. இது ஒரு மெசேஞ்சரா இருப்பாரு. அப்போ வெங்கட் நாராயணன் ஒரு மெசேஞ்சரா இருப்பாரு. மெசஞ்சரா இருப்பார். கண்டிப்பாக சில விஷயம்லாம் நேரம் பண்ண முடியாது, இவங்க மூலமா பண்ற பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளவு பணம் வரணும் மத்திய அரசாங்கத்திலிருந்து, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெட்டர் வரும், அதுக்கெல்லாம் ஒருங்கிணைக்கிறோம். மந்திரி பதவி கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உட்காந்து பேச முடியும். ஐஏஎஸ் ஆபீஸ் தான் பார்ப்பாங்க. அரசியல் ரீதியா கொஞ்சம் முடிக்க விடணும், இவரெல்லாம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வரக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் போய் பார்க்கலாம், எந்த கட்சியா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல பாருங்க, திமுகவை தவிர எல்லா கட்சியும் தமிழ் வெற்றி கழகத்தோட தானே இருக்கு. அதை பத்தி நம்ம கண்டிப்பா இறுதியில பேசுவோம். விஜய் அவர்கள் வெங்கட் நாராயணன் அமைச்சது ரைட். நம்ம 2 பேரும் பேசுறதுக்கு முன்னாடி, அவர் அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி இது மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதையும் மீறித்தான் அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காருன்னா கான்பிடன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ப்ளீட்லி ஒரு அவேர்னஸோட தான் இந்த பணி நியமனமே வந்து நடைபெற்று இருக்கு. விஜய்க்கு எல்லாமே தெரியும், இப்படி வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம். இதுல வந்து ஒரு பெருசா தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணீங்களே, அந்த அஸ்ட்ராலஜரை போட்டார், உடனே வித்ட்ரா பண்ணிட்டார் பாருங்க. அதுக்கு அந்த இருக்கு, 2 இருக்கு உங்களுக்கு. அவர் கான்பிடன்ஸ் இல்லைன்னு அர்த்தங்களே, வேற ஏதாவது பதவி கொடுப்பாரு, யாரு கண்டாங்க. அதையும் தவிர தனி செயலாளராக இப்ப புதுசா ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணிருக்காரு, ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதுதான் சார். இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி அவரும் சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு ஆளு, வெங்கட் நாராயணன் அவரும் சினிமா சம்பந்தப்பட்ட ஆளு. இந்த மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கா வந்து இவர் பொறுப்பு கொடுக்கிறாரு அரசு பதவியில. நண்பரா இருக்கிறவருக்குலாம் இந்த மாதிரி பாரபட்சமா நடந்துக்கிறாரு ஒரு அரசு சார்ந்திருக்கக்கூடிய விவகாரங்கள்ல அப்படிங்கிற பார்வை தானே எடுத்து வைக்கிறாங்க. முதலமைச்சரா செயல்படாம அவர் வந்து நட்புக்காக வந்து செயல்படுறாரு அப்படிங்கிற பார்வையெல்லாம் எடுத்து. அவருக்கு எந்தெந்த வேலை வாங்கணும் அவருக்கு தெரியும்பா, அதனால சொல்றேன். இப்ப இந்த சப்போஸ் நான் வந்து சங்கரோட பேசணும்னு சொன்னா எப்படி பேசணும் எனக்கு தெரியும். உங்களுக்கு எங்கிட்ட எப்படி பேசணும் சார், ஒரு 2 நிமிஷம் இருங்க சார் சொன்னீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சரி சங்கர் கஷ்டப்படுறேன், நான் உங்களுக்கு பதில் அனுப்பிச்சேன், நான் 2:15 மணிக்கு போகணும் சங்கர், இல்ல ஒரு 5 நிமிஷம் இருங்க சார், முடிஞ்சது. அந்த மாதிரி ஒரு நட்பு வரும். இன்னொன்னு சொல்றேன், இந்த வைரமுத்துன்னு ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு, தினம் பாட்டு பாடுறாரு, அவர் ஏங்க கருணாநிதி பக்கத்துல வச்சிருந்தாரு சொல்லுங்க. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து எல்லாத்துக்கும் போறது ஒரு ஆள் ஆட்சி போயிருந்தாரு. ஏன் ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு அனுப்பாவிட்டாலும் மந்திரி சபையில ஏன் செந்தில் பாலாஜி எடுத்துட்டாரு, அது சொல்லுங்க. நம்பிக்கை தானே காரணம். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருக்கார். ஆமா, அது நம்மளுக்கு இப்பதான் தெரியுது, அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கேன். ஐபிசி நேயர்களுக்கு ராஜகோபாலையும் சங்கர் சர்மாவையும் கடந்த 3-4 வருஷமா பார்த்துட்டு இருக்காங்க. புதுசா வரனுக்கு என்ன தெரியும், ராஜகோபால் எப்படி சங்கர் எப்படின்ட்டு உங்க பழைய வீடியோ எல்லாம் பார்ப்பாங்க. ஆகும்போது நம்ம 2 பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, பாக்குறவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அதே மாதிரி விஜய்க்கும் வெங்கட் நாராயணுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. விஜய் சரின்னு தான் ஆர்கியூ பண்ணுவோம். முதலீடு புள்ளிக்கு தில்லியில் பதவி, கொள்கை தலைவருக்கு சாதி சிறை, அரசாணை இல்லாமலே அரசுக்குள் அதிகார தோழர்கள், இருட்டில் இழிக்கும் வெளிப்படை நிர்வாகம், நன்றாகவே மணக்கிறது மாற்றம் அப்படின்னு சொல்லி ஆராசா ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதை கூட நீங்க பார்த்திருப்பீங்க, சோசியல் மீடியாலையும் பயங்கரமா வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன பதில் கொடுக்க விரும்புறீங்க ஆராசாக்கு? எனக்கு நம்ம டியரஸ்ட் ஃப்ரெண்டு, அவரை பத்தி நான் பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ராஜா வந்து எனக்கு நிறைய, அவர் ஜெயில இருந்தபோது, திகார் ஜெயில இருந்தபோது நான் பார்த்திருக்கேன். அவர் கேளுங்க, அவருக்கு வந்து ஏன் திமுக பதவிக்கு தரலன்னு அவர் கேட்கிறேன். உங்க ஐபிசி தமிழ் மூலமா என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே சொல்லி மு.க. ஸ்டாலின் கொடுத்துட்டு, மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு வேண்டுகோள், ராஜா அவர்களை பொதுச் செயலாளர் ஆக்குங்கள், ஏவாவை விட்டு விடுங்கள், துரைமுருகன் இடத்துல போடுங்க. நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு, அது பண்ண மாட்டாங்க. இப்போ தலவாய் சுந்தரத்தை ஸ்பெஷல் ரெப்ரஸன்டேட்டிவ் அம்மா போட்டாங்க, ஜெயலலிதா அம்மா டெல்லியில. அப்ப நான் அவரை பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் இன்னொன்று நான் உங்களுக்கு கேட்கிறேன்,
சம்பத் ஒருத்தர் இருந்தாருங்க, தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவா. ம் ஸ்டாலினுக்கு உறவுக்காரன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் ஐயா கருணாநிதிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தார். அந்த சம்பத் வந்து முதலமைச்சரோட பவர்ஃபுல்லா இருந்தார். ம் ஐபிசி தமிழ் நேயர்கள் கண்டிப்பாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசாங்கத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ம் தங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவரை அங்கு வைத்தால்தான் அரசாங்கம் நடக்கும் என்று அவர் நினைக்கிறார். ம் எப்படி கலைஞர் வந்து சம்பத்தை நினைச்சாரோ அந்த மாதிரி, எப்படி வந்து விஜய் வந்து இவர் நினைக்கிறார். ஆக மொத்தம் அதுல ஒன்றும் கான்ட்ரவர்சி இல்லைன்னு நான் பாக்குறேன்பா. நைனா நாகேந்திரன் ஒரு பதிவு சொல்றாரு, கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு வேண்டப்பட்ட வெங்கட்ட நாராயணனுக்கு பதவி. தொடர்ந்து இந்த மாதிரி போக்குகளை வந்து இந்த அரசாங்கம் ஈடுபடுது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி அவரு பதில் கொடுக்கிறாரு. நல்லவேளை வந்து இது நயினா நாகேந்திரன் சுதந்திரம் இருக்குது கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு. ம் நல்லவேளை இது வந்து மேகதாது தான் கண்டக்ட் பண்ணல. இப்ப மேகதாதுக்கு எப்படி போவீங்கன்னு நான் ஒரு அறிக்கையை பார்த்தேன், திமுக எம்பி அறிக்கையை. ம் ஆக மொத்தம் மேகதாதுக்கு வெங்கட் நாராயணுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்ப ஆக மொத்தம் பெங்களூருக்கு எவனுக்குமே விஜய் தெரியாத, ம் யாருமே இருக்கக்கூடாது கர்நாடகால இருந்து. ஏன் மூகாம்பிகை கோயிலுக்கு போனாரு? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வி, என்ன கேள்வி வந்துட்டே இருக்கும். ம் சிம்பிளா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, விஜய் தன்னுடைய நம்பிக்கையானவரை கான்பிடண்டா இருக்க போட்டிருக்காரு, அவ்வளவுதான், சிம்பிள். பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு அவருடைய ரோல்ல அப்படிங்கிறாங்கல்ல. இருக்கு. அந்த படத்தை தயாரிச்சாரு, அவரோட ஆப்த நண்பரா இருக்காரு. எல்லாத்தோட நான் ஒண்ணு கேட்கிறவங்கள எவனுமே கேட்கலையே. கவர்னர்கிட்ட போய் ஸ்டேக் பண்ணாரு, நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை பண்றேன்ட்டு. கவர்னர் சொன்ன, வாங்க நான் ஒரு லெட்டர் தரேன்ட்டு. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்க இந்த வெங்கடாரையே அழைச்சிட்டு போறாரு சீஃப் மினிஸ்டர், கவர்னர். அது கூட பிரச்சனையாச்சு சார், ஏன் வந்து அவரை கூப்பிட்டு போறாரு அப்படின்னு. இப்ப நீங்க பாத்துட்டே இருங்க. அவர் வச்சுட்டு 2028 தமிழ்நாடு ராஜ்யசபாக்கு நிச்சயம் அவரை போட்டுருவார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆயிட்டு வந்து அவருடைய இஷ்டங்க அது. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க தாவேகா கூட்டணியில எல்லாருமே ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, கடைசியா மதிமுக கூட வந்துரும் போல இருக்கே. இன்னைக்கு காலையில அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க வேற. ஜூலை 15 தேதிக்கு மேல தேமுதிகவும் தாவேகாவில் சேருவதற்கான ஒரு சமிக்கைகள் எனக்கு கிடைக்கின்றன. திமுக தனிமையாக விடப்பட்டு விட்டது. ஏக்லே சலோன்னு இந்தியில சொல்லுவாங்க, தனியா போலான்னு. பெங்காலில சொல்லுவாங்க ஏக்லே சலோன்னு. அந்த மாதிரி திமுக வந்து தனிமரம் ஆகிவிட்டது, அவ்வளவுதான். இனிமேல் திமுகவுக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாக மிக மிக கடினமான தினங்கள் எதிர்ப்பா இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் மாறி போயிடுச்சுப்பா. நீங்க எல்லாம் நொச்சு ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே நம்ம விஜய் வருவதற்கு முன்னாடி நான் பேசியிருக்கோம், தமிழ்நாடு சொங்கு சபை வரப்போகுதுன்னு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? ஆமா, கண்டிப்பா சொங்கு சபை வந்தாச்சு. இனிமேல் 3-4 வதுக்கு சொங்கு சபை தான் இருக்குங்க, மறவே வராது. சிங்கிள் மெஜாரிட்டி ஏடிஎம்கேயோ டிஎம்கே வராது, தமிழ் வெற்றி கழகத்துக்கு வராது. தமிழக அரசியல் மாறிட்டு இருக்கு. ஒரு தமிழரை போடாம ஒரு கன்னடரை போட்டிருக்காங்க அப்படின்லாம். ஏன் சார் இப்படி பண்றாரு அப்படின்லாம் கேக்குறாங்க. எங்க தெலுங்குக்காரனை வச்சுதான் நம்ம சமாளிச்சோம், அதே எங்க விட்டுட்டீங்க. தமிழ்நாட்டுல இப்போ உங்களுக்கு KN நேரு எப்படி, நிறைய பேர் அவங்க தெலுங்குக்காரன் தான் இருக்காங்க. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் தெலுங்கு முன்னேற்ற கழகமா கூட இருந்தது இல்ல, எல்லாருமே தெலுங்குவா இருந்தாங்களே. வெளிப்படைத்தன்மை இல்லாம எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுமா வெளிப்படைத்தன்மைக்கு எதிர்கட்சிகள் சொல்லணுமே, அதெல்லாம் அவசியமே கிடையாது. அவரோட இஷ்டம் அது, அவ்வளவுதான். தங்களுக்கு சிறப்பு செய்தி என்ன என்று கேட்டால், தமிழக நிதிநிலை அறிக்கை கூடிய விரைவில் ஆரம்பித்து ஜூலை 2 முதல் ஜூலை 22 மட்டும் அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்கும் குறைந்தது 14 மேஜர் டிபார்ட்மெண்ட் இருக்கு தமிழ்நாட்டில். அந்த 14 டிபார்ட்மெண்ட்டையும் சீஃப் மினிஸ்டர் ரிவ்யூ பண்ணிட்டு தன்னுடைய தமிழ் வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் தவிர தமிழ் வெற்றி கழகத்தினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, தேர்தல் அறிக்கை, இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நான் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு அதிகாரிகள்கிட்ட சொல்ல, கூடிய விரைவில் ஜூலை 3வது வாரத்தில் தமிழக பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அதுல நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரும் கேட்டு பார்த்துட்டு வெள்ளை அறிக்கை கூட அண்மையில வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய வெள்ளை அறிக்கை, இன்னொரு பக்கம் அந்த மின்வாரியத்துல ஏற்பட்ட அந்த இழப்பு, மற்ற விஷயங்கள் குறித்து வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. 2 வந்திருக்கு, இன்னும் 3 வர போறது. 5 மொத்தம், டோட்டல் 5. இன்னும் அப்ப நிறைய இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இப்ப அறநிலையத்துறையில இருந்து கொண்டு வர போறாங்க. இப்ப ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு, அவர் சில பேர் சொல்லியிருக்காரு, எங்கிட்டயும் ஒரு இண்டிகேஷன் கிடைச்சதுங்க. வெங்கட் நாராயண சிறப்பு பிரதிநிதியா போட்ட தவறு. ஸ்டாலின் வந்து 700 கோடி கொடுக்கலாமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் திமுக சார்பாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கெல்லாம்? அதுக்கு ஒரு நீதி வேண்டாமா, நீதி வேண்டாமா, அதெல்லாம் கேட்பாங்க. அது ஒரு வெள்ள அறிக்கை வரப்போகுது. எனக்கு
கிடைக்கக்கூடிய தகவல்கள் டெல்லியில் ஐபிசி நேயர்களுக்கு சங்கர் சர்மா மூலமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று துடிக்கிறேன். அந்த என்ன சமாச்சாரம் கேட்டீங்கன்னா, 5 வெள்ளை அறிக்கைகளுக்கு பேசிக் டாக்குமெண்ட் கிடைச்சாச்சு அரசாங்க ரீதியாக. சென்ற அரசாங்கத்தில் ஊழல் நடந்து தெரியஆகிவிட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு. காரணம், தமிழ்நாடு அசெம்பிளியில பட்ஜெட் செஷன் போது தமிழ்நாடு அரசாங்கம் இந்த 5 வெள்ளை அறிக்கைகளை ஆதாரமாக வைத்துக் கொண்டு தமிழக அரசாங்கத்தில் ஊழல் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு பணத்தை எடுத்தார்கள் என்று கண்டுபிடிப்பதற்காக ஒரு விசாரணை கமிஷன் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தலைமையில் போட இருக்கிறார் விஜய். அப்பொழுது ஒரு பர்டிகுலர் கோடின்னு வரும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 65,000 crores. இது எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாரு. அந்த 65,000 crores திரும்பி வாங்கணுங்கிற மாதிரி இனிஷியேட் பண்ணுவாங்க. இப்ப நேஷனல் ஹெரால்ட் கேஸ் நடக்குது பாருங்க, சோனியா கேஸ், அந்த மாதிரி இது பேஸ் போட்டான்னு வச்சுங்க முரசொலி மேல 70 கஷ்டம். அப்புறம் ரைடுன்னுவாங்க, அரெஸ்ட் பண்றேன்னு, இதெல்லாம் ஒன்னு வரும். KN பாருங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு ஒரு சீனியர் வழக்கறிஞர் சொன்னார், திங்கட்கிழமை நாளை மறுநாள் உச்ச நீதிமன்றத்தில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் LSLP போட்டு டாஸ்மாக் கடையில முந்தைய அரசாங்கம் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இதை விசாரிக்க கூடாது என்று தடை வாங்கினாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து. அந்த தடையை வித்ட்ரா பண்ண போறாங்க, அந்த தடையை நீக்கிறதை வித்ட்ரா பண்ண போறாங்க அந்த அரசாங்கம். தடை இருக்க வேண்டாம், இனிமேல் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செந்தில் பாலாஜியும் KN நேருவையும் அனைத்து பெரியசாமியும் அப்புறம் எத்தனை பேர் இருக்காங்க ராஜகண்ணப்பன் போன்றவர்கள் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க, வரிசையா தப்பன்னு வருவது. இது அரசாங்கத்துடைய ப்ரெரோகேட்டிவ். நீ வித்ட்ரா பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் மாட்டேஜ் வர மாட்டாங்க. திமுக வந்து அது எதிர்க்க முடியாது அத்தை. ஏன்னா நீங்க தடை பண்றதுக்கு எதிர்க்கலாமே தவிர வித்ட்ரா பண்றதுக்கு எதிர்க்க முடியாது. அது பண்ணிட்டான்னு வச்சுங்க, அக்டோபர் நவம்பர் மாசத்துல தமிழகத்தினுடைய ஒரு பஞ்சாயத்து தேர்தல் நடக்க போறது சங்கர். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் டெவலப் பண்றாரு, ஆயிடும். ஏதாவது ஒரு 2-3 லீடருக்கு கைது ஆயிடுவாங்க. அதுல என்ன திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வெளில வரும். எப்படி அதிமுக அவல நிலையில் இன்று இருக்கிறதோ அதை விட மோசமாக திமுகவை செய்ய இருக்கிறார் விஜய். ஓகே சார், ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நன்றி. நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நன்றி. தேங்க்யூ. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். பேசாம ரவுடி ஆயிட்டுமா?